ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்ப பொறுப்புகள் சமமாக பகிரப்படாததால் மனக்கசப்பு உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் அனைத்து பொறுப்புகளையும் ஒருவரை ஏற்றுக்கொள்வது அல்லது சிலர் பொறுப்புகளை தவிர்ப்பது போன்ற சூழ்நிலைகள் ரிஷபம் ராசிக்காரங்களுடைய மனதில் பெரும் ஒரு சுமையவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தில் எது நடந்தாலும் அது என்னுடைய தலைமீதே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. பொறுப்புகளிலிருந்து ஒவ்வொரு முறையும் நான் செய்யக்கூடிய செயல்கள் அதை என்னை நானே குடும்பத்துக்காக தியாகம் செய்வது போல இருக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்கள் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் நீங்களும் அதில் எப்படியாவது சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்தாலுமே நம்முடைய குடும்பம் தானே, நம்முடைய குடும்பத்தை நம்மை தவிர வேறு யார் பார்க்க போகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் நிறைய தடவைகள் யோசித்து பார்த்துருப்பீங்க, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்முடைய குடும்பத்துக்கு பண்ணக்கூடிய செயல்களை விட நான் நம்முடைய குடும்பத்துக்கு நிறையவே செய்துவிட்டேன் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நிறைய ஆசைகளும் நிறைய கடமைகளையும் நீங்கள் குடும்பத்துக்காக பண்ணி உங்களுடைய ஆசைகளை கூட நீங்கள் தள்ளி வைத்திருப்பீங்க. அப்படி உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் சேர்த்து வைத்த பணம் என அனைத்தையும் கொடுத்திருப்பீங்க. ஆனால் நாட்கள் போக போக உங்களுடைய குடும்பம் உங்களை வெறுக்க ஆரம்பித்திருக்கும். அதுதான் இந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்பொழுது அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் மட்டும் ஏன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலமுறை உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியே அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள சேர்ந்து வந்த ஏமாற்றம் ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டு பெரிய விவாதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். ஆனால் இது ஏற்படும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் நம்மளே இந்த ஒரு செயலை செய்வோம், நம்முடைய உடன் பிறந்தவன் இதனை செய்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது, ஆனால் நானே இந்த ஒரு செயலை செய்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் சில வார்த்தைகளை நீங்கள் பேசிவிட்டு இது உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். எனவே எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பேசினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டு வேலைகள், பிள்ளைகளின் பொறுப்புகள் அல்லது வயதான பெற்றோரை பராமரிப்பது போன்ற குடும்ப கடமைகள் அனைத்தும் ஒருவன் தலை மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக ரிஷபம் ராசியினர் உணரும் ஒரு சூழல் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் அதனை ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இதனுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி நடக்கும், தேவையில்லாத கஷ்டங்களாக என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் என்னுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்களாகவே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய மனதில் ஒரு சுமையாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தாலுமே சுமை எல்லை மீறும் போது மனக்கசப்பு என்பது ஏற்படுவது இயல்பாகத்தான் எந்த ஒரு மனிதருக்கும் நடக்கும். அதுபோலவே உங்களுடைய தலை மீது அதிக சுமையும் அதிக பாரமும் அதிக பணச்செலவும் ஏற்படும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் நீங்கள் நினைத்த வார்த்தைகளை நீங்கள் வெளியில் பேசி விடுவீர்கள். அதனை கேட்கும் பொழுது உங்களுடைய குடும்பமும் உறவினர்களும் இவன் ஏன் இப்படி பேசிவிட்டான், இவள் ஏன் இப்படி சொல்லிவிட்டாள் என்று உங்களுடைய மீது ஒரு தவறான ஒரு கணக்கை இதுவரைக்கும் வைத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்களின் இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூறியது சரிதான் என்று உங்களுக்கு நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு எது செய்தாலும் அதில் ஒரு முறைக்கு பல முறை இதை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் நன்மைகள் நடக்குமா நடக்காதா என்பதை நீங்கள் சிந்தித்து செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் உழைப்பதற்கே பிறந்தவனா என்ற ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள இனிமே எழவ ஆரம்பிக்கும். ஆனால் இதுவரைக்கும் இழந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது போக போக ஒரு வருடங்களாகவோ அல்லது சில மாதங்களாகவோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் செலவழிக்கக்கூடிய பணமும் ஏன் நான் செலவழித்ததும் நான் சம்பாதித்ததும் உழைத்ததும் இவர்களுக்காகத்தானா என்று உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். இது ஒரு சலிப்புத்தன்மையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். இதை மனதிற்குள்ளேயே புட்டி வைக்காமல் துணையிடமும் மற்ற குடும்ப உறுப்பினர்களிடமும் அமைதியான முறையில் நீங்கள் பேசி பாருங்கள். பொறுப்புகள் சமமாக பிரித்து கொடுங்கள். அப்பொழுது மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கோபங்களும் ஆத்திரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. எனவே அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கலாம். எனவே இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருப்பது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நன்மைகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்படும். இதுவரைக்கும் நண்பர்கள் விஷயத்துல சின்ன சின்ன சந்தேகங்களும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவரும் விலகி நல்ல நண்பர்கள் வட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அவர்களை இறுதி வரைக்கும் நீங்கள் கைப்பிடித்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்கான ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்படுவார்கள். இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை நீங்களே தேடிக்கொள்ளலாம். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் அறியக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயங்கள் ஏற்பட்டு வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வழிக்கும் நீங்க நிச்சயமா தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். அதே போல ரகசியமாக இருந்த கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வெளியில் சொல்ல முடியாமல் தன்னுடைய நெஞ்சிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த சில அந்தரங்க கவலைகள், அவமானங்கள் அல்லது கடனுடைய பாரங்கள் ரிஷபம் ராசியினர் இத்தனை நாட்கள் தூங்க விடாமல் வதைத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாருக்கும் தெரியவும், யாரிடமும் மெல்லவும் முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தீங்க. அந்த ரகசியமான கவலைகள் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதை விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் குறைய ஆரம்பிக்கும். யாரிடம் சொன்னால் என்ன நினைப்பாரோ என்ற ஒரு பயமானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை கிடையாது. அந்த ரகசிய பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத வழிகளில் தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த தீர்வுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய மனப்பாரத்தை உங்களுடைய துணையோ அல்லது உங்களை நன்கு புரிந்து கொண்ட ஒருவரோ பகிர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மனதிற்குள் இருந்த அந்த இருண்ட குகையிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்படும். கவலைகள் குறைவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுவரைக்கும் நீங்கள் தேவையில்லாத நோய்களாலும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளாலும் வதந்திக்கு ஆளாய் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் யாரிடம் பகிராமல் வைத்திருந்த பல கவலைகள் இதுவரைக்கும் இருக்கலாம். பணம், குடும்பம், குழந்தைகள், எதிர்காலம் அல்லது உடல்நலம் பற்றிய அம்சங்கள் உங்களை அமைதியாகவே இதுவரைக்கும் வாழ விடாமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை தள்ளி விட்டு கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த கவலைகளுக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கத் தொடங்கும். இதுவரை மனதை அழுத்திய விஷயங்கள் சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். இது கூட சரியாகிவிட்டதே என்ற நிம்மதி உங்களுக்குள்ள உருவாகும். மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து வாழ்க்கையை நேர்மையாக பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். ரிஷபம் ராசியில பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு வேறுபாடுகள் இந்த ஒரு நாளில் நீங்கி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏற்படும். இதுவரைக்கும் நண்பர்கள் விஷயத்துல சின்ன சின்ன சந்தேகங்களும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவரும் விலகி நல்ல நண்பர்கள் வட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அவர்களை இறுதி வரைக்கும் நீங்கள் கைப்பிடித்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்கான ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்படுவார்கள். இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை நீங்களே தேடிக்கொள்ளலாம். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் அறியக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயங்கள் ஏற்பட்டு வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு வழிக்கும் நீங்க நிச்சயமா தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள். அதே போல ரகசியமாக இருந்த கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வெளியில் சொல்ல முடியாமல் தன்னுடைய நெஞ்சிற்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த சில அந்தரங்க கவலைகள், அவமானங்கள்
அவமானங்கள் அல்லது கடனுடைய பாரங்கள். ரிஷபம் ராசியினர் இத்தனை நாட்கள் தூங்க விடாமல் வதைத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாருக்கும் தெரியவும், யாரிடமும் மெல்லவும் முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தீங்க. அந்த ரகசியமான கவலைகள் எல்லாமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதை விட்டும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் குறைய ஆரம்பிக்கும். யாரிடம் சொன்னால் என்ன நினைப்பாரோ என்ற ஒரு பயமானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை கிடையாது. அந்த ரகசிய பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத வழிகளில் தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த தீர்வுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய மனப்பாரத்தை உங்களுடைய துணையோ அல்லது உங்களை நன்கு புரிந்து கொண்ட ஒருவரோ பகிர்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மனதிற்குள் இருந்த அந்த இருண்ட குகையிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். கவலைகள் குறைவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதுவரைக்கும் நீங்கள் தேவையில்லாத நோய்களாலும் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளாலும் வதந்திக்கு ஆளாகி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் யாரிடம் பகிராமல் வைத்திருந்த பல கவலைகள் இதுவரைக்கும் இருக்கலாம். பணம், குடும்பம், குழந்தைகள், எதிர்காலம் அல்லது உடல்நலம் பற்றிய அம்சங்கள் உங்களை அமைதியாகவே இதுவரைக்கும் வாழ விடாமல் உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை தள்ளி விட்டு கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த கவலைகளுக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கத் தொடங்கும். இதுவரை மனதை அழுத்திய விஷயங்கள் சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிடும். இது கூட சரியாகிவிட்டதே என்ற நிம்மதி உங்களுக்குள்ள உருவாகும். மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து வாழ்க்கையை நேர்மையாக பார்க்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை